வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களில் நடந்த சில விஷயங்களை நினைத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நம் நம்பியவர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க? நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் நடந்தது? நான் செய்யாத தவறுகளுக்கும் ஏன் இவ்வளவு தண்டைகள் எனக்கு பிரச்சனையாக வந்து நின்றது? அப்படிங்கிற மாரி சில யோசனைகளும், சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். சில கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்ன தெரியுமா? ராகு, கேது கிரகங்களின் ஆழமான தாக்கங்கள். இவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மேசம் ராசிக்கு இந்த ராகு கேதுவின் தாக்கம் எப்படி இருந்தது என்று வரிசையாக பார்க்கலாமா? மேசம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் என்ன கிரகம் என்றால், போராட்டத்தையும், தைரியத்தையும், சீக்கிரமா முடிவெடுக்க குணத்தையும், கோபத்தையும், நேர்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதனால் ராகு கேது என்ன செய்கிறார் என்றால், சந்தேகத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவார். உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளேயும், இல்லை அப்படின்னா உங்க வீட்டிலேயோ யாரிடமாவது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விடுவார். தவறான மனிதர்களை உங்களுடைய அருகில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். உங்களுடைய மன குழப்பத்தை அவர் வந்து ஏற்படுத்துவார். நம்பிக்கையை உடைக்கக்கூடிய சம்பவங்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவார். இதனால நீங்க என்ன செய்யறது, யாரை நம்புறது, என்ன செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. இதனால தான் இந்த ராகு கேது இப்படிப்பட்ட செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கேது என்ன தெரியுமா செய்வார்? ஒரு தனிமையை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் நீங்க குடும்பத்துடனும் உங்களுடைய உறவுகளிடம் மட்டுமே நீங்க இருந்து கொண்டிருந்த உங்களை இதுக்கப்புறம் தனிமையை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். மனவேதனையை உங்களுக்கு கொடுப்பார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி விடுவார். இது அனைத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதனால தான் இந்த மேசம் ராசி வாழ்க்கையில சில சம்பவங்கள் மிகவும் ஆழமாக ஆழமான ஒரு தாக்குதலாக இருக்கும். இதிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் நீங்களும் தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ராகு கேதுவால் நடந்த 4 விதமான சோக சம்பவங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக கூறுங்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிச்சயமாக இது நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையும் முக்கியமா மாறியே ஆகும். நம்பிய நண்பர்களால் ஏற்பட்ட துரோகங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரை நீங்கள் மிகவும் நம்பி இருந்திருப்பீங்க. அவர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் பங்குதாரராக கூட இருக்கலாம். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவரிடம் நீங்கள் ரகசியத்தை பகிர்ந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்தையும் அவர்களை நம்பி நீங்கள் கூறியிருப்பீர்கள். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் பிறந்தும். பண விஷயத்துல நீங்க கொடுத்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க, நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறத முழு டீட்டெயில்ஸையும் அவர்களிடம் நீங்க கூறியிருப்பீங்க. நம்பிக்கையும் நீங்க வச்சிருப்பீங்க. அதனால் ஒரு நாள் அவங்க உங்களுக்கு எதிராக மாறிவிடுவார். ஆனா நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இந்த ஒரு நபர் நமக்கு எதிராக இந்த அளவுக்கு மாறுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிராக அவர் மாறிவிடுவார். ஜோதிட காரணமாக கூறுவது என்ன தெரியுமா? இந்த ராகு 11வது அல்லது 7வது இடத்தில் இருந்தால் மட்டுமே நண்பர்கள் மூலம் உங்களுக்கு துரோகமானது ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த 5 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறிவிடும். அடுத்ததாக பண விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. நீங்கள் யாரையாவது நம்பி முதலீடு செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா கடன் கொடுத்திருக்கலாம், இல்லை அப்படின்னா பங்குதாரரை சேர்த்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பணமானது திரும்ப வராமல் உங்களுக்கு நிலையாக நின்று கொண்டே இருக்கும். உங்களுக்கும் வராது. ஆனா அவங்க அதை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பணம் திரும்ப வராமல் உங்களை விட்டே போயிருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ராகு 2வது அல்லது 8வது இடத்தில் அமர்ந்திருப்பார். இதனால தான் இந்த ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணமானது இழக்கும், மோசடியானது ஏற்படும், ஏமாற்றமானது ஏற்படும். இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். 3வதாக குடும்பத்தில் ஏற்பட்ட மனவேதனை. ஒரு கட்டத்தில் குடும்பத்திலேயே உங்களுக்குள்ள புரியாமை இல்லாமல் போய்விட்டது. வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஒருவருக்கொருவர் பிரிந்து கொண்டு பேசாமல், ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருப்பது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதற்கு காரணம் கேது பகவான். கேது 4வது இடத்தில் இருந்தார். இதனால் உங்களுடைய வீட்டில் அமைதியானது குறைய ஆரம்பிக்கும். மன அழுத்தமானது அதிகமாகி கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அடுத்ததாக 4வது காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றம். நீங்கள் ஒருவரை மிகவும் உண்மையாக நேசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு காதல் பிரிவு அல்லது துரோகத்தால் முடிந்திருக்கும். நிச்சயமாக இது நடந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகு பகவான் 5வது இடத்தில் அமர்ந்திருப்பார். இதனால் மட்டுமே இப்படி நடந்தது. உங்களுடன் இருந்து உங்களுக்கு எதிரியாக மாறிய 2 நபர்கள் யார் தெரியுமா? முதல் நபர் உங்களுடைய நண்பர். உங்களுடைய வெற்றி அவர்களுக்கு பொறாமையாக இருந்திருக்கும். ஆனால் உங்கள் கூடவே எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர் இருந்திருப்பார். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவரே உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். அந்த பொறாமையினால் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார்.
இந்த மேசம் ராசி மனிதர்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார்கள். அனைவருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. இதனால் சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு சென்று விடுவார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த ராகு இருக்கும்போது அந்த ஒரு நண்பரானது உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். இதனால் நீங்க சேர்த்து வைத்த பணமாக இருக்கட்டும், சேர்த்து வைத்த உறவாக இருக்கட்டும், அனைத்தும் இனிமேல் உங்களை விட்டு பிரிந்துவிடும். இரண்டாவது நபர் உங்களுடைய உறவினர். உங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு நபர் இருப்பார். அது சொத்து விஷயம் அல்லது பண விஷயம். இதற்காக உங்களுடன் சண்டை போட்டிருப்பார். நிச்சயமாக இது நடந்திருக்கும். அந்த சொத்துல பாதி எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல அந்த பங்கானது இருக்காது. இருந்தாலும் அதனை கேட்டு உங்களிடமே சண்டை போடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார். இதற்கு காரணமாக விளங்குவது இந்த கேது. இந்த கேது 2வது அல்லது 4வது இடத்தில் இருப்பதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இது அனைத்தும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏன் தெரியுமா இந்த ராகு கேதுவும் இந்த மேசம் ராசியை அதிகமாக சோதிக்கும்? இந்த மேசத்தோட ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். ராகு மற்றும் கேது செவ்வாய் சக்தியை சோதிக்கும். இதனால் சீக்கிரமா கோபம் படுவீங்க, தவறான முடிவுகள் எடுப்பீங்க, தவறான மனிதர்களை நீங்க நம்பி விடுவீங்க. இதுதான் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த இடைப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்டதெல்லாம் போய்விட்டது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவதை என்னவென்று நான் கூறுகிறேன். எனவே வரக்கூடிய இந்த ஒரு 4 நாட்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த மேசம் ராசி வாழ்க்கையில இந்த இடைப்பட்ட நாட்கள்ல சனி பகவான் கும்பத்திலும், குரு பகவான் ரிஷபத்திலும், ராகு மீனத்திலும், கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்கிறார். இதனால் இந்த ஒரு கிரக நிலையானது மேசம் ராசிக்கு மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதனால் நீங்கள் நினைத்ததை உடனே உங்களால் சாதிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய 5 விதமான புதிய மாற்றங்களானது இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மெதுவாக முடிந்துவிடும். பழைய பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் வளர்ந்து கொண்டு வரும். அதனால் உங்களுக்கு சிக்கலானது அதிகரித்து கொண்டே இருந்தது அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த இடைப்பட்ட நாட்களில் இது அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். புதிய வேலை ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். பணவரவானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்து வைத்த அனைத்து விதமான பணத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு செயலையோ, நல்ல ஒரு தொழிலையோ உங்களால் தொடங்க முடியும். குடும்பத்தில் ஒரு அமைதியானது கிடைக்கும். அமைதி இல்லாமல் சண்டை மட்டும் ஏற்பட்டு கொண்டிருந்த குடும்பத்தில் இந்த ஒரு நேரத்தில் ஒரு அமைதியானது ஏற்பட்டு உங்களுடைய குடும்பம் கலக்கலன்னு சிரித்து கொண்டிருப்பார்கள். நீண்ட நாட்களாக நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அதுவும் உங்களுக்கு விரும்பிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக ராகு கேது மேசம் ராசிக்கு கூறக்கூடிய சில வார்த்தைகளானது இருக்கு. மேசம் ராசி அன்பர்களை நீங்க கடந்த காலத்துல துரோகம், ஏமாற்றம், மனவேதனை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் இந்த சோதனைகள் உங்களை பலமாக்கத்தான் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இந்த ராகு கேது உங்களை பலமாக்கி விட்டு அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சோகங்களை உங்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இந்த ராகு கேது உங்களுக்கு தரக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ரீதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை எப்படி வெல்லணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். திடீரென்று பணவரவை உங்களுக்கு தூக்கி கொடுப்பார். வாழ்க்கையில புதிய ஒரு தொடக்கத்தை உங்களுக்கு தொடங்கி வைப்பார். உணர்ச்சி பூர்வமான சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அடுத்து சில மாதங்களில், இனிமே வரக்கூடிய சில மாதங்களில் ஒரு நாள் உங்களை ஏமாற்றிய ஒருவரை மீண்டும் உங்களிடம் பேச வரக்கூடும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பழைய மேசம் ராசி மனிதராக இருக்க மாட்டீங்க. நீங்கள் மிகவும் வலிமையான ஒரு மனிதராக மாறி இருப்பீங்க. அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களை பார்த்து அவங்க மன்னிப்பை கேட்பாங்க. அது நீங்க மன்னிக்கவா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்வது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ராகு கேதுவுக்கு ஒரு பரிகாரமானது செய்ய வேண்டும். ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்தால் மட்டுமே இனிமே ராகு கேதுவினால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படாமல் இருக்கும். இதுவரைக்கும் பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னா இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இதனால் ராகு கேதுவின் தோஷங்களானது குறைந்துவிடும். சனிக்கிழமை நாட்கள்ல நாகருக்கு பால் அபிஷேகங்கள் செய்யுங்கள். மாதம் ஒரு முறை காளியம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள் அல்லது தீபம் ஏற்றி வழிபடலாம். கருப்பு நாய் அல்லது காகங்களுக்கு காலையில எழுந்தவுடன் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். இதனை மட்டும் பின்படுத்தி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய அளவில் முன்னேறி செல்லும். இந்த மேசம் ராசிக்கு ஏற்ற சில ரத்தினங்கள் இருக்கு. ஒன்று சிவப்பு பவளம், 2வது கோமேதகம் ராகு, அடுத்ததாக வைடூரியம். ஆனால்